அண்ணன் சீமான் வீட்டில் வெடிகுண்டு இருக்கிறதா ஒரு மிரட்டல் வந்திருக்கு. அது வந்தது நேராக டிஜிபி அலுவலகத்துக்கு தான் வந்திருக்கு. மின்னஞ்சல் வழியா வந்ததா சொல்றாங்க. இது அண்ணன் வீட்டுக்கு மட்டும்தான் இந்த மாதிரி வெடிகுண்டு மிரட்டல் வருதான்னா கடந்த 10 நாட்களா இது நடந்துகிட்டு இருக்கு. அக்டோபர் 3ஆம் தேதியிலிருந்து தொடங்குற மாதிரி தான் என் நினைவு. அன்னைக்கு முதல்வர் வீட்டுக்கு வருது, த்ரிஷா வீட்டுக்கு வருது. பெரிய பெரிய அரசியல் தலைவர்கள் இல்லையா, அவங்க எல்லார் வீட்டுக்கும் வெடிகுண்டு மிரட்டல் வருது. போய் சோதனை எல்லாம் செய்யறாங்க. முதல்வர் வீட்டுல ஒண்ணும் இல்லை. சரி, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா தொடர்ச்சியா பல பேர் அந்த காலகட்டத்திலேயே, அந்த 3ஆம் தேதி அக்டோபர் 3 ஒட்டிய 3, 4, 5 இந்த காலகட்டத்திலேயே பாத்தீங்கன்னா ஊடகவியலாளர்கள் நிறைய பேருக்கு வந்துச்சு. ஊடகவியலாளர் மணி, கேப்ரியல் தேவதாஸ், ரெட்பிக்ஸ் ஃபெலிக்ஸ் அவர்களுக்கு வருது. அப்புறம் நக்கீரன் கோபால் அவருக்கு வருது, சவுக்கு சங்கருக்கு வருது, கிஷோர் கே சுவாமிக்கு வருது. இவங்க எல்லாருக்கும் இதே மாதிரி மிரட்டல்கள் வருது. வீட்டுக்கு போய் சோதனை செஞ்சு பாக்குறாங்க. ஒண்ணு இல்லைன்ட்டு போறாங்க. இப்ப இதுல பெரும்பான்மையா பாத்தீங்கன்னா ஆளும் கட்சியை எதிர்க்கிற தரப்பா தான் இருக்கிறாங்க. அப்ப இதை பார்க்கும்போது பல பேர் என்ன சொல்றாங்கன்னா, திமுகவை எதிர்க்கிறவங்க வீட்டுக்கு தான் போறாங்க. இது உண்மையிலேயே வெடிகுண்டு மிரட்டல் தானா? ஏன்னா வந்தது மின்னஞ்சல்னு சொல்றாங்க. வெடிகுண்டு மிரட்டல் தானா, இல்ல ஆளுங்கட்சியே ஏதோ செய்து அவங்க வீட்டுக்கு போயிட்டு ஏதாவது ஆவணங்கள் திரட்டுறதுக்கோ, அங்க போயிட்டு ஏதாவது ஒரு கருவி வச்சுட்டு, ஒட்டு கேட்கும் கருவி மாதிரி ஏதாவது வச்சுட்டு அது வழியா அவங்க என்ன செய்யறாங்க, அடுத்த வேலை திட்டமா என்ன வச்சிருக்காங்கன்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக செய்யறாங்களா, இல்ல குறைந்தபட்சம் அவங்களுக்கு போய் அவங்க இருக்கிற இடத்துல ஒரு தொல்லையை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு முயற்சியா அப்படிங்கிற மாதிரி பல கேள்விகளை இணையத்துல எல்லாரும் எழுப்பிக்கிட்டு இருக்காங்க.